Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 2 டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். You must have noticed that plants show variation in the feature related to stem, leaves, flowers and more. The stems of different plants vary in thickness, height and hardness, while the leaves vary in shape, color, size and arrangement. You might have tried grouping the plants in activity 2.3 using one of these features. இப்ப நம்ம வந்து பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அதோட ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். அதோட ஃபீச்சர் அப்படிங்கும்போது எதெல்லாம் வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெம், லீஃப், ஃபிளவர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து ஒரு பிளான்ட்டோட இன்னொரு பிளான்ட் வந்து ரிலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து எப்படிலாம் ஸ்டெம்மை வச்சு வேரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருக்கிற ஸ்டெம்மோட திக்னஸ் வச்சு, அதோட ஹைட் வச்சு, அதோட ஹார்ட்னஸ் வச்சு நம்ம அந்த பிளான்ட்டை வந்து செப்பரேட் பண்ணலாம். இப்போ இது லீவ்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லீவ்ஸோட ஷேப்பு, கலரு, சைஸ், லீஃப் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்டை வச்சும் நம்ம லீஃப் பொறுத்து பிளான்ட்ஸ் வந்து குரூப் பண்ணலாம். இப்ப இது எல்லாத்தையுமே வச்சு டேபிள் 2.3ல டீச்சர் வந்து அவங்க கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே குரூப் பண்ண போறோம். You might have also learned in earlier classes that plants can be grouped into herbs, shrubs and trees based on their height and types of stem. Let us study the feature of plants in more detail and group them on that basis. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளாஸ்ல வந்து ஹெர்ப்ஸ்னா என்ன, சோப்ஸ்னா என்ன, ட்ரீஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த ஹெர்ப்ஸ், ஸ்ரப்ஸ், ட்ரீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம எதை வச்சு குரூப் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டெம்மோட ஹைட் வச்சு, ஸ்டெம்மோட டைப் வச்சு தான் நம்ம குரூப் பண்ணிருப்போம். Activity 2.4 Let us group. Let us go on nature walk again for some more interesting observation. இப்ப நம்ம ஏற்கனவே நேச்சர் வாக் போயிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னோம்ல. இப்ப அதே மாதிரி ஒரு நேச்சர் வாக் போறோம். போகும்போது என்ன பார்க்க போறோம்? Look closely at the height of different plants. Are these plants shorter than you, as tall as you or taller than you? இப்ப நம்ம வந்து நேச்சர் வாக்கு போறோம். அப்படி நேச்சர் வாக்கு போகும்போது பிளான்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஹைட்ல வந்து இருக்கும். சில பிளான்ட்ஸ் வந்து உங்களை விட குட்டையா இருக்கும், சில பிளான்ட்ஸ் வந்து உங்களோட ஹைட்டுக்கே இருக்கும், சில பிளான்ட்ஸ் வந்து உங்களை விட ஹைட்டா இருக்கும். Is the stem brown or green? இப்ப இந்த ஸ்டெம் வந்து brown கலர்ல இருக்கா அல்லது green கலர்ல இருக்கா? Touch and feel their stem and try to bend them gently. இப்ப நம்ம அந்த ஸ்டெம் வந்து டச் பண்ணி பெண்ட் பண்ணி போறோம். அப்படி பெண்ட் பண்ணும்போது பெண்ட் ஆகுதா? Can you bend the stem easily or is it stiff? Take care that stem to not break. இப்ப அந்த ஸ்டெம் வந்து பெண்ட் பண்ணும்போது அது வந்து ஈஸியா பெண்ட் ஆகுதா அல்லது அது வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்குதா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டெம் வந்து பெண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பெண்ட் பண்ணணும். ஏன் ஸ்டெம் வந்து பிரேக் ஆயிரும், அது வந்து பிரேக் ஆகாத அளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆல்சோ அப்சர்வ் ஃப்ரம் வேர் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அரைஸ், whether they arise close to the ground or higher up on the stem. Fill your observation in table 2.3. A few examples are already given. இதே மாதிரி ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து இப்ப இதுதான் ட்ரீ அப்படின்னா ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி அதுக்கு ரூட் பக்கத்துல இருந்தே இருக்கா, இல்ல கொஞ்சம் ஹைட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கா, இல்ல நிறைய ஹைட் போனதுக்கு அப்புறம் அதோட பிரான்ச்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். இப்ப நம்ம அப்சர்வ் பண்ண எல்லாத்தையுமே டேபிள் 2.3 இந்த டேபிள்ல வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். What are the differences do you observe among herbs, shrubs and trees? How can you group plants as herbs, shrubs and trees based on the data entered in table 2.3? இப்ப நம்ம எதெல்லாம் herbs சொல்லுவோம், எதெல்லாம் shrubs சொல்லுவோம், எதெல்லாம் trees சொல்லுவோம். எதை பொறுத்து வந்து நம்ம இந்த herbs, trees இது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணுவோம் அப்படின்னா some plants grow really tall and have hard, thick, brown and woody stem. Their branches typically start higher up on the stem and away from the ground. These plants are called trees. For example, mango tree. இப்ப நம்ம எதெல்லாம் ட்ரீன்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து ரொம்ப ஹார்டா, திக்கா, பிரவுன் கலர்ல உட்டி ஸ்டெம்மோட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரீன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அதோட பிரான்ச்சஸ் எல்லாம்
இப்ப பிளான்ட் வந்து இந்த மாதிரி க்ரோ ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட பிரான்ச்சஸ் வந்து வரும். இந்த மாதிரி கிரவுண்ட் பக்கத்துலயே பிரான்ச்சஸ் வராம கொஞ்சம் உயரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரான்ச்சஸ் வரும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ. shrubs ன்னு எதை சொல்லுவோம்? Some plants are not as tall as trees. These plants often have many brown woody stems that start branching very close to the ground. These stems are hard but not as thick as the stem of the tree. These plants are called shrubs. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் பிளான்ட் இஸ் அ ஸ்ரப். இப்ப சில பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டாலா இருக்காது, ஆனா அதோட ஸ்டெம் வந்து ப்ரௌனா உட்டியா இருக்கும். ஆனா எப்படி இருக்காது, ரொம்ப திக்கா இருக்காது. அதே மாதிரி அந்த பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் எல்லாமே க்ளோஸ் டு த கிரவுண்ட்ல இருந்தே க்ரோ ஆகும். இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ரப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் பிளான்ட். ட்ரீ அப்படிங்கும் போது கொஞ்சம் தூரம் ஸ்டெம் வந்து க்ரோ ஆகி அதுக்கப்புறம் லீஃப் பிரான்ச்சஸ் வந்து வந்தது. ஆனா இந்த மாதிரி ஸ்ரப்ஸ்ல வந்து கிரவுண்ட் க்ளோஸ் டு த கிரவுண்டே வந்துட்டு பிரான்ச்சஸ் எல்லாமே க்ரோ ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ரப்ஸ்ன்னு சொல்லுவோம். Some plants are typically small with soft and green stems. These are known as herbs. For example, a tomato plant is a herb. சில பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலா அதோட ஸ்டெம் எல்லாமே சாஃப்டா கிரீன் கலர்ல இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ பிளான்ட் இஸ் அ ஹெர்ப்ஸ். டொமேட்டோ பிளான்ட் வந்து நம்ம ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா டொமேட்டோ பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் வந்து க்ளோஸ் டு த கிரவுண்ட் தான் இருக்கும். ஆனா அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல உட்டியா இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் பிளான்டா இருக்கணும். அதே மாதிரி அதோட ஸ்டெம் எல்லாமே கிரீனிஷா இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் நம்ம ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். Some plants with weak stem need support to climb and grow and are all called climbers. Some plants creep along the ground and are called creepers. Climbers அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஆனா அது க்ரோ ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான்ட்டோ இல்ல வுட்டோ இல்ல வாலோ கூட அதை வந்து சப்போர்ட் பண்ணி கிளிம் பண்ணும். இது எல்லாத்தையுமே நம்ம கிளிம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிரீப்பர்ஸ்ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா வுட்டோ வாலோ இல்ல ஏதாவது ஸ்டிக்கோ பிடிச்சு கிரீப் ஆகாம கீழே கிரவுண்ட்லயே வந்து செடி வந்து க்ரோ ஆயிட்டே நீளமா வந்து வளர்ந்துகிட்டே போகும்ல, அதை தான் நம்ம கிரீப்பர்னு சொல்லுவோம். What can be other feature on the basis of which you can group plants? Let us perform another activity. இப்ப இதே மாதிரி வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல வந்து நம்ம பிளான்ட்ஸ் வந்து குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Activity 2.5. Let us compare. Look at the leaves of different plants collected by you during the nature walk. இப்ப நேச்சர் வாக் போகும்போது நீங்க என்னென்ன லீவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த லீவ்ஸ் வச்சு நம்ம இந்த பிளான்ட் வந்து டிஃபரன்சியேட் பண்ண போறோம். Do you notice the variation in the shape and structure of these leaves? இப்ப நம்ம லீவ்ஸோட shape and structure வச்சு எப்படி எல்லாம் நம்ம குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப லீஃப்ங்கும் போது எப்படி இருக்கும், சில பிளான்ட்ல லீஃப் வந்து இந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு மிட்ரி போகும், இதுல வந்து கிராஸா வந்து லைன் வந்து போகும். இப்ப சில லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், நடுவுல ஒரு லைன் வந்து அந்த மிட்ரிப் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், அதே மாதிரி லைன் வந்து பேரலா இருக்கும். யூ மே அப்சர்வ் தின் லைன்ஸ் ஆன் த லீவ்ஸ் ஆஃப் அ பிளான்ட். தீஸ் ஆர் வீன்ஸ். இருக்கு அப்படின்னா அந்த லீஃப்ல வந்து இந்த மாதிரி தின் லைன் வந்து நிறைய டிரா பண்ண மாதிரி இருக்கும்ல, இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வீன்ஸ்ன்னு சொல்லுவோம். மாதிரி வீன்ஸோட பேட்டர்னை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெனேசர்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி கிராஸா இருக்குல்ல, இதை வந்து ஒரு வெனேசர்னு சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி லைன் வீன்ஸ் வந்து இருக்கும்ல, இதையும் ஒரு வெனேசர்னு சொல்லுவோம். What difference do you see in the veins of leaves shown in figure 2.4a and 2.4b? இப்ப இந்த லீஃப் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது. இப்ப இதுல வந்து மிட்ரிப் வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னா வீன்ஸ் வந்து இந்த மாதிரி கிராஸா இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெட்டிகுலேட் வெனேசன்னு சொல்லுவோம். இப்ப இந்த லீஃப் எடுத்துக்கலாம், இது வந்து பனானா லீஃப், இதுல வந்து நடுவுல ஒரு மிட்ரிப் போகுது, இதுல இருந்து வெனேசன் வந்து இதுல இருந்து வீன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேரலா இருக்குல்ல, இதை வந்து நம்ம பேரலல் வெனேசன்னு சொல்லுவோம். இப்போ ரெட்டிகுலேட் வெனேசன் எதை சொல்லுவோம், in some leaves you can observe a net-like pattern of veins on both sides of a thick middle vein. This pattern is called reticulate venation. For example, leaves of hibiscus exhibit reticulate venation. பல லீவ்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு மிட் வீன்ஸ் வந்து இருக்கும். இந்த மிட் வீன்ஸ்ல வந்து இந்த மாதிரி கிராஸா வந்து வீன் வந்து இருக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம ரெட்டிகுலேட் வெனேசன்னு சொல்லுவோம். ரெட்டிகுலேட் வெனேசனுக்கு நம்ம எக்ஸாம்பிளா எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹிபிஸ்கஸ் லீஃப் வந்து சொல்லலாம்.
In some leaves, you may observe that the veins run parallel. This pattern is called parallel venation. For example, the leaves of banana plant and grasses exhibit parallel venation. இப்போ சில லீஃப்ல வந்து ஒரு மிட்ரீப் இருக்கும். இந்த மிட் வீன்ல இருந்து நிறைய வீன்ஸ் வந்து இந்த மாதிரி பேரலா வந்து இருக்கும்ல. இது எல்லாமே நம்ம பேரலல் வெனேஷன் சொல்லுவோம். பேரலல் வெனேஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பனானா லீஃப் சொல்லலாம், கிராஸ் லீஃப் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெய்ஸ் லீஃப், வீட் லீஃப், இது எல்லாத்தையுமே நம்ம பேரலல் வெனேஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். Do you think that plant can be grouped on the basis of venation present in their leaves? இப்ப நம்ம லீவ்ஸ்ல இருக்கிற வெனேஷன் வச்சு நம்ம குரூப் பண்ணலாமா பிளான்ட் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி குரூப் பண்ண முடியும். Now let us try to explore root of the plant. Do all the plant have root? Is root similar? இப்போ நம்ம வந்து லீவ்ஸ் வச்சு எப்படி குரூப் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிளான்ட்ல இருக்க ரூட் வச்சு நம்ம குரூப் பண்ண போறோம். Activity 2.6, let us find out. Visit an open area where wild herbs and grasses are growing. You may use small herbs for this exercise. இப்போ வந்து ஒரு ஓப்பன் ஏரியால நிறைய ஹெர்ப்ஸ் நிறைய கிராசஸ் வந்து இருக்கும்ல, அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அதை கலெக்ட் பண்ணி அந்த ஹெர்ப்ஸ்ல இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, அந்த கிராஸ்ல இருக்க ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். யூசிங் எ கோபி, இததான் நம்ம கோப்பின்னு சொல்லுவோம். இந்த கோப்பியை வச்சு நம்ம வந்து அந்த பிளான்ட் வந்து நம்ம டிக் பண்ணி எடுக்க போறோம். Carefully dig out a few different herbs without damaging the roots. To do this, you may wet the soil and loosen it. இப்போ நம்ம அந்த கோப்பி வச்சு நிறைய ரூட்ஸ், நிறைய பிளான்ட் வந்து ரூட் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை நம்ம எடுக்க போறோம். டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து வெட் பண்ணி லூசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டிக் பண்ணோம் அப்படின்னா ரூட் வந்து டேமேஜ் ஆகாம வரும். வாஷ் த ரூட்ஸ் வித் வாட்டர் அண்ட் அப்சர்வ் தம். இப்ப அந்த ரூட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ண போறோம். ஆஃப்டர் யூ ஆர் டன் அப்சர்விங், மேக் ஷுர் டு ரீபிளான்ட் த ஹெர்ப்ஸ் so that they may continue to thrive and grow. இப்போ நம்ம அந்த ரூட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பிளான்ட்டை திரும்ப ரீபிளான்ட் பண்ணலாம். அப்படி ரீபிளான்ட் பண்ணும்போது அது திரும்பவும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். What are the similarities and differences in the roots of plants collected by you? இப்போ நீங்க வந்து என்னென்ன பிளான்ட்டோட ரூட் வந்து கலெக்ட் பண்ணீங்களோ அதுல வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ண சொல்றாங்க. What differences do you see in the root of plant shown in figure 2.5a and figure 2.5b? இருக்கிற ரூட் வந்து எப்படி இருக்கு, நடுவுல வந்து ஒரு திக் லாங் ரூட் வந்து இருக்கும், இதுல இருந்து ஒரு ரூட் வந்து செப்பரேட் ஆயிட்டே இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேப் ரூட் சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி கிராஸ்ல வந்து ரூட் எப்படி இருக்கு, சென்டர்ல எந்த ரூட்டும் திக்கா இல்லவே இல்லை, இது எல்லா ரூட்டுமே எப்படிதான் இருக்கு, அந்த பிளான்ட்ல இருந்து டைரக்டாவே ரூட் வந்து ஸ்பிளிட் ஆயிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். Observe carefully the root of a mustard plant in figure 2.5a. The root of this plant consists of one main root and small side root arising from it. The main root is called taproot. Another example of a plant having taproot is hibiscus, observed by you in activity 2.1. The plant in figure 2.5b is common grass plant. The root of this plant appear as bunch of similar sized thin root arising from the base of the stem. Such roots are called fibrous root. Does your collection include any other grasses? What kind of root do they have? இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ரூட் இருக்கு. ஒன்னு வந்து டேப் ரூட், இன்னொன்னு வந்து ஃபைப்ரஸ் ரூட். டேப் ரூட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு திக் ரூட் வந்து போகும், அதுக்கப்புறம் அந்த ரூட்ல இருந்து நிறைய ரூட் வந்து ஸ்பிளிட் ஆயிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம டேப் ரூட்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த ரூட் என்ன அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருந்து ஒரு திக்கான ரூட் எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா ரூட்டுமே சேம் திக்னஸ்ல தான் இருக்கும், சேமா எல்லா ரூட்டுமே சேமா தின்னா தான் இருக்கும். அந்த ரூட் வந்து பிளான்ட்ல இருந்தே பஞ்ச் ஆஃப் ரூட்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். ஃபைப்ரஸ் ரூட்டுக்கு எக்ஸாம்பிளா நம்ம கிராசஸ் வந்து சொல்லலாம். டேப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிளா நம்ம மஸ்டர்டு, ரோஸ் பிளான்ட் வந்து சொல்லலாம்.
Is there any relation between the type of leaf venation and the type of root of the same plant? How do we find this out? என்னென்ன வெனேசன் பார்த்தோம், ரெட்டிகுலேட் வெனேசன் அண்ட் பேரலல் வெனேசன் பார்த்தோம். இப்போ இந்த ரெட்டிகுலேட் வெனேசனுக்கும் பேரலல் வெனேசனுக்கும் ரூட்டுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 2.7 let us relate and analyze. Collect sapling of 5 common plant from your school nursery or any other nurseries to plant in your school garden. Example of such plant can include lemongrass, marigold, sadabahar and அதர்ஸ். அவரோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பெரிவிங்கிள். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 காமன் பிளான்ட்ஸ் வந்து உங்க பக்கத்துல இருக்க நர்சரிலயோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க நர்சரியில இருந்து நம்ம அந்த பிளான்ட் வந்து வாங்கி உங்க ஸ்கூல்ல வந்து நம்ம பிளான் பண்ண போறோம். என்னென்ன பிளான்ட் வந்து நம்ம பிளான் பண்ண போறோம் அப்படின்னா லெமன் கிராஸ், மேரிகோல்டு, சடபஹார். சடபஹார்னா என்ன அப்படின்னா பெரிவிங்கிள். இதுதான் நம்ம பெரிவிங்கிள்னு சொல்லுவோம். அண்ட் அதர்ஸ் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். பிஃபோர் பிளான்டிங் them observe their roots and the venation in their leaves. இப்போ வந்து நம்ம அந்த பிளான்ட் எல்லாத்தையுமே பிளான் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற ரூட்ஸ் அண்ட் வெனேசன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 2.4. இப்ப இந்த டேபிள் 2.4ல நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கறத இதுல வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். Do you observe any relation between the leaf venation and types of root in these plants? இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லீஃப் வெனேஷனுக்கும் டைப்ஸ் ஆஃப் ரூட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கறதால பார்க்க முடியுது. A Sadabahar plant has a tap root and its leaves have reticulate venation. இப்போ சடபஹார் பிளான்ட் வந்து டேப் ரூட் இருக்கு, அதோட லீஃப் வெனேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ரெட்டிகுலேட் வெனேஷன்ல இருக்கு. Two other plants with reticulate venation have tap roots. இப்போ வேற ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன்ல இருக்கும்போது டேப் ரூட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். லெமன் கிராஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஹேஸ் ஃபைப்ரஸ் ரூட் அண்ட் இட்ஸ் லீவ்ஸ் ஹலல் வெனேஷன். இப்ப லெமன் கிராஸ் வந்து என்ன ரூட்ல இருக்கு அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட்ல இருக்கு. இதோட வெனேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பேரலல் வெனேஷன்ல இருக்கு. Do other plants with parallel venation have fibrous roots too? Generally, plants with reticulate venation have tap roots, while those with parallel venation have fibrous root. Mostly plants அப்படிங்க போது ரெட்டிகுலேட் வெனேஷனா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா டேப் ரூட்டா தான் இருக்கும். அதே மாதிரி பேரலல் வெனேஷனா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா ஃபைப்ரஸ் ரூட்டா தான் இருக்கும். ஆனா எல்லாமே சேமா தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. Chickpea. Channa is another example of a plant with taproot and reticulate venation in leaves. Wheat is an example of a plant with fibrous root and parallel venation in its leaf. chickpea எடுத்துக்கலாம். chickpeaனா என்னன்னா சன்னால வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேப் ரூட் தான் இருக்கும், ஆனா ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்கும். இதே மாதிரி அது வந்து ஃபைப்ரஸ் ரூட்ல தான் இருக்கும், ஆனா parallel venation வந்து இருக்கும். Is there any relation among the seed of plant, types of root and leaf venation? Are all seeds similar? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ரூட்டுக்கும் வெனேஷனுக்கும் ரிலேஷன் வந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இது நம்ம வேற என்ன வச்சு செக் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரூட் வெனேஷனுக்கும் சீடுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 2.8 let us compare. Soak some chickpea and maize seeds in water for 2 or 3 days. chickpeaனா என்னன்னா சன்னா, maizeனா என்னன்னா மக்காச்சோளம், கார்ன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா chickpea and maize இது ரெண்டையுமே வாட்டர்ல வந்து 2 or 3 டேஸ்க்கு வந்து ஊற வைக்க போறோம். Remove the seed coat of a chickpea. Now observe the structure of the chickpea and maize seeds. Are they similar or different? இப்போ நம்ம chickpeaல இருக்கிற சீட்ஸையும் maizeல இருக்கிற சீட்ஸையும் அதுல வந்து கவர் ஆகிருக்கும்ல அந்த தோல், அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சீடை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இப்ப இந்த ரெண்டு சீடுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. chickpea சீட்ல வந்து ரெண்டு பார்ட் வந்து இருக்கும், மெய்ஸ்ல வந்து ஒரே ஒரு பார்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைகாட் சீட்ஸ். இதை வந்து நம்ம காட்டிலடன்னு சொல்லுவோம். இப்ப இது ஒரே ஒரு பார்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம மோனோகாட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். You would notice that chickpea seed are split into 2 parts. Each part is called cotyledon. Plants that have seeds with 2 cotyledons are called dicotyledons or dicots. Maize has a single thin cotyledon. Plant which such seeds are called monocotyledon or monocots. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம டைகாட் சீட் டைகாட்டிலடன்ஸ் சொல்லுவோம். இப்ப இது சிங்கிள் சைடு மட்டும் இருந்தது அப்படின்னா அதை மோனோகாட்டிலடன்ஸ் சொல்லுவோம். What relation do you observe among leaf venation,
root types and number of cotyledon in seeds of a plant. இப்போ நம்ம ஏற்கனவே லிசனுக்கும் ரூட்டுக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதே இது லீஃப் நேசனுக்கும் ரூட்டுக்கும் காட்டிலிடன் ஆஃப் சீடுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ டைகாட் பிளான்ட்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ரெட்டிகுலேட் வெனேசன்ல தான் இருக்கும், டேப் ரூட்ல தான் இருக்கும். இப்போ இதே இது மோனோகாட் அப்படின்னா பேரலல் வெனேசன்ல தான் இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ல தான் இருக்கும். நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சு பிளான்ட் வந்து குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதே மாதிரி அனிமல்ஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.